ஆல்ஃபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். நாம் கொலோசியர் 1 அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவு, அவருடைய சித்தம் எல்லாத்தையும் பற்றி படித்து கொண்டு வருகிறோம். ஸோ இதை திரும்பவும் அதை அன்றைக்கே சொன்னேன், இது டீப்பான ஸ்டடி, வெரி லெங்தி ஸ்டடி. ஆகவே இதில் அடுத்த நெக்ஸ்ட் என்ன வருகிறதுன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஆவியானவர் இதை நமக்கு பெற்று தரும்படி அவரை வேண்டுவோம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, open our eyes, ears, hearts and minds of understanding so that we can learn everything from you. Thank you, Lord. Glorify your name. In Jesus' name I pray. Amen. Let's turn our Bibles to Colossians 1st chapter, 9th verse. இருந்து படிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். நீங்கள் நிரப்பப்படணும், அவருடைய சித்தத்தை அறிகிற நிறைவு. ஸோ இது ரோமர் 12 இது போட்டிருக்கோம். ஸோ அவருடைய சித்தம், வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் மீ இன் திஸ் earth, not what is God's plan for me in the heavenlies அப்படின்னு சொல்ல வேணாம். on the earth, what is God's plan for me, இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரோமர் 12க்கும் இது அப்படியே பேரலா வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். ஸோ இங்க தேவனுடைய சித்தம் என்னதென்றது பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகும். இட்ஸ் ரெஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் மைண்ட். இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும், தனக்கு வேணும்னு சொன்னா நம்ம மைண்டை தான் அட்டாக் பண்ணுவான். தாட்ஸில் கொண்டு எண்ணத்தை போடுவான். தாட்ல அவனும் போடுவான், தேவனும் எண்ணத்தை போடுவார். எது ஓவர் கம் பண்ண விடுறோமோ அது நம்மகிட்ட இருக்குது. தேவன் சொன்னார் பழத்தை சாப்பிடாதே என்று, பிசாசு சொன்னான் பழத்தை சாப்பிடு. இது ஹீல் ட்விஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுப்பான், எடுத்து ரொம்ப அழகாக கொண்டு வந்து வருவான். ஏதாவது ஒன்று சொல்லுவான். டிட் நாட் காட் டெல் யூ லைக் திஸ், டிட் காட் டெல் யூ லைக் திஸ், ஏதாவது ஒன்று சொல்லுவான். இப்போ இப்படி கூட கேட்கலாம். That is, did God tell you that you should not have sex outside the marriage? அந்த மாதிரி prompting questions கேட்பான். God says that is wrong. ஆனா இவன் என்ன சொல்லுவான், this is what it is. And again இன்னொன்னு சொல்லுவான், did God tell that குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது தவறுன்னு பைபிள்ல போட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதை எடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். இதுதான் கரப்ஷன் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம மைண்டை கரப்ட் பண்றது. கரப்ட் பண்ணிட்டான்னா ஒன்ஸ் வி ஸ்டார்டட் கிவிங் இன், தென் நாம அந்த இடத்துல தோத்து போவோம். ஒன்ஸ் அந்த கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். இது யாக்கோபுல பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, இந்த உலக பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டே போகலாம். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்னு போட்டிருக்கு. மனம் புதுசாகணும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை பற்றி நம்ம அறியறதுக்கு தான் நம்மளுக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அதில் இது வரதான் இந்த இடத்துல போட்டிருக்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில்,
அவருடைய எல்லா ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இதுதான் ஜபம். நம்ம ஜெபம் பண்றது எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபம் பண்றோம். என்னை ஆசீர்வதியும்ன்றதுலேருந்து அப்படியே என்னை ஆசீர்வதியும், எனக்கு அடுத்தது இது ஆசீர்வதியும், எனக்கு உண்டானதை ஆசீர்வதியும், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் நான், ஏன் வீண அதுக்காக வருத்தப்பட்டு கவலை வேறப்படுறோம் நம்ம. இதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு. அவர் சொன்னார், முதலாவது நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினாலே மேய்ச்சல் எல்லாத்தையும் வந்துடுது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை அறிகிற அறிவினாலே அந்த சித்தத்தினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். நான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் அறியணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவின் பேர் இயேசு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஸோ அடுத்தது சகலவித நற்கிரியமாக கனிகளை தந்து, நல்ல கிரியை நம்ம செய்கிற காரியங்கள் நல்ல கிரியைகளாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இது திருப்பியும் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். The problem with mankind and God is something we don't realize. நம்மளுக்கு தேவனுடைய சித்தம் என்பது என்ன என்பது நம்மளுக்கு தெரியாது. அவருடைய சித்தம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, let us turn our Bibles to Jeremiah 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இது 3 தான் நம்ம செய்வோம். ஞானி, ஐ எம் ரொம்ப இன்டெலெக்சுவல், ஸோ அதனால எனக்கு இது வேணும், எனக்கு ஐ டிசர்வ் தட். நம்ம இவ்வளோ இன்டெலிஜென்ட் இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஜாபில் கூட. ஸோ பராக்கிரமசம், இவன் ஸ்ட்ராங், இவன் இப்படிப்பட்ட பராக்கிரமன், ஸோ அவன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவான். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை. இது கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் வேணாம். மேன்மை பாராட்ட நீ எதுல மேன்மை பாராட்டணும் வேணும்னா, பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை கொடுத்தே மேன்மை பாராட்ட வேண்டும், பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளில் மேற் பிரியமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, அங்க பரிசுத்தமும் பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர்ல போட்டிருக்கு. இங்க என்ன சொல்றாரு, என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து, தட் இஸ் கர்த்தரை குறித்து நாம் அறிந்து உணர்கிறது தான் நம்ம இருக்கிறோம். பூமியிலே மேன்மை பாராட்டுகிறோம், பூமியிலே கிருபையையும் ஒண்ணு, நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளில் மேல் பிரியமாயிருக்கிறேன். இதுல என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எதுவுமே புரியாது. இதுல கிருபைனா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். காட்ஸ் கிரேசஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நியாயத்தையும் அவர் நியாயம் செய்வார், கண்டிப்பா நியாயம் செய்வார். நீதியையும் செய்வார். நீதி செய்கிற தேவன் கர்த்தர் என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கணும். ஸோ இது இருக்குது. இந்த ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முயற்சி இல்லை, நம்ம எபிலிட்டி இல்லை. இங்க கர்த்தரை குறித்து நம்மளுக்கு எவ்வளவு நாலேஜ் காட் லைக்ஸ் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ நோஸ் அபவுட். ஸோ அந்த மாதிரி அறிந்து உணர்ந்திருக்கிற போது அந்த அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஸோ மேன்மை பாராட்டுகிறவன் அப்படிதான் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே இதில் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹோசியா புக் எடுத்து பாருங்க. ஹோசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, நல்லா இருக்குது. 6:6 சொல்லிட்டு, பலியம் அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளையும், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். இது கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு நமக்கு அறியணும்னு போட்டிருக்குது. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, அவரை குறித்து அறிகிற அறிவு. அவர் எதற்காக இயேசுவை பூமியில் அனுப்பினார், அவர் அந்த வந்த சித்தம் என்ன, பர்பஸ் என்ன,
அதனால இயேசு வந்தார், குணமாக்கினார், இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அவர் 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு பங்கிட்டார், அப்புறம் நிறைய காரியங்களை செய்தார், மிரக்கல் செய்தார், கிட்டத்தட்ட 40,000 அற்புதங்களை செய்தார், தன்னுடைய டென்யூர் ஆஃப் 3.5 yearsல செய்தாரு. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா the main purpose of his coming was salvation. That is the greatest miracle.